புராதன பாரதத்திலேயே மிக வலிமையான ராஜ்யம், குரு வம்சத்தின் தலைநகரம். மன்னன் சாந்தனு ஹஸ்தினாபுரத்தின் வீரமும் நீதியும் நிறைந்த அரசன். உண்மையில் உள்ளுக்குள் கருணையும் காதலும் நிறைந்தவன். தந்தையின் கட்டளையாலும் கங்கையின் விதிகளாலும் அதிகாரத்திற்கும் அன்பிற்கும் இடையே ஏமாற்றப்பட்டு நிற்கப் போகும் ஒரு ராஜகுமாரன். ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக வனத்திற்குள் செல்லும் சாந்தனு கங்கை நதியில் நீராடிக் கொண்டிருந்த கங்கை தேவியின் அழகில் மயங்கி காதல் வயப்பட்டு அவளை மணந்து கொள்ள ஆசை கொள்கிறான். கண்கள் தீண்டும் மாயம் போல கண்கள் தீண்டும் மழை சொரியும் நீயோ தன் காதலை சொன்ன சாந்தனுவிடம் கங்காதேவி சில நிபந்தனைகளை முன்வைத்தாள். தான் என்ன செய்தாலும் சாந்தனு கேள்வி கேட்கக்கூடாது என்றும், ஏன் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன் என்ற காரணங்களையும் கேட்கக்கூடாது என்றும், விதியை மீறினால் நதி போல உன்னிடம் இருந்து விலகி போய்விடுவேன் என்று நிபந்தனைகளை முன்வைத்தாள் கங்காதேவி. உன்னை என்னிடம் இருந்து பறிக்க எந்த விதியாலும் முடியாது என்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட சாந்தனு கங்காதேவியுடன் தன் வாழ்வை தொடங்கினான். வருடங்கள் சென்றன. கங்காதேவிக்கும் சாந்தனுவுக்கும் பிறக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் நீரால் அடித்துச் செல்லப்பட்டு இறந்து போவது சாந்தனுவுக்கு ஒரு புரியாத புதிராயிருந்தது. சில வருடங்கள் கழித்து கங்காதேவிக்கும் சாந்தனுவுக்கும் 8வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கங்காதேவி தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை ஆற்றின் படுகை மீது வைத்துச் சென்றாள். இதை கண்ட சாந்தனு பேரதிர்ச்சி கொண்டான். மிகுந்த கோபத்துடனும் சோகத்துடனும் கங்காதேவியை நிறுத்தி தன் கேள்விகளை கேட்கத் தொடங்கினான். எதற்காக இப்படி செய்கிறாய்? ஏன் நமக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் நீரில் வீசிக்கொள்கிறாய்? இவனை விட்டுவிடு என்று சாந்தனு கூறினான். சாந்தனுவின் கேள்விகளை எதிர்கொண்ட கங்காதேவி நிதானமாக பதில் கூறினாள். மன்னா, நீங்கள் விதியை மீறிவிட்டீர்கள். நான் என்ன செய்தாலும் அதை கேள்வி கேட்க கூடாது என்பதே என் நிபந்தனைகள். இப்போது அதை மீறிவிட்டீர்கள். இனி உங்களோடு என்னால் வாழ முடியாது. இருந்த போதிலும் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் காரணங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். இதுவே விதியின் முடிவு என்று கூறி தான் யார் என்பதையும்